உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இன்னைக்கு யார் சமைச்சது? நான் தான் தம்பி சமைச்சேன். அப்போ நான் வந்த மறுநாள் யார் சமைச்சது? என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? யாரு சமைச்சான்னு தானே கேட்டேன். நான் தான் தம்பி சமைச்சேன். பத்மாமா, அன்னைக்கு இதை நீங்க சமைச்சிருந்தா இன்னைக்கு இது உங்க சமையலா இருக்க வாய்ப்பே இல்லை. இல்ல இன்னைக்கு சமைச்சது உங்க சமையலா இருந்தா அன்னைக்கு நான் சாப்பிட்டது உங்க சமையல் இல்லை. இது ரெண்டுத்துல ஏதோ ஒண்ணுதான் உண்மை. அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். மன்னிச்சிருங்க தம்பி, அன்னைக்கு நீங்க சாப்பிட்டது என் மகளோட ஃப்ரெண்டு சமைச்சது. அன்னைக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதான் அவளை அனுப்பி சமைக்க சொன்னேன். நிஷாமாக்கு தெரிஞ்சா சத்தம் போடுவாங்க தம்பி, அதான் நாங்க சொல்லல. இல்ல சத்தம் போட என்ன இருக்கு? சாப்பாடு நல்லா இருந்தா நல்லா சாப்பிட வேண்டியதானே. உங்களுக்கு அந்த சாப்பாடு தான் வேணுமா தம்பி? கிடைச்சா நல்லா தான் இருக்கும். சரி பரவாயில்ல, விடுங்க. ஓகே தம்பி, மதியத்துக்கு அந்த பொண்ணு தான் சமையல். உங்களுக்கு என்ன பிடிக்கும் சொல்லுங்க, செய்ய சொல்லிடுறேன். தாத்தா, எதுக்கு அவங்களெல்லாம் சிரமப்படுத்துறீங்க? விடுங்க, பாத்துக்கலாம். இதுல ஒரு சிரமமும் இல்ல தம்பி. இப்பவே போனை போட்டு அந்த பொண்ணை வர சொல்றேன். இந்த உலகத்துல எல்லாருக்கும் எல்லா சாப்பாடும் சரியா வந்துடாது. சிலருடைய கைப்பக்குவம் தான் காலத்துக்கு நம்ம மனசுல ஓட்டிட்டே இருக்கோம். என்னாச்சு பத்மா? இதோ கிளம்பிட்டேன், வரேன்னு சொல்லிருக்கா. சரி சரி. அம்மா. பாரதி, உள்ள வாமா பாரதி. அம்மா. வா பாரதி. என்னம்மா இது? அன்னைக்கு நான் ஏதோ உங்களுக்காக சமைச்சேன், அத போய் பெருசா பாராட்டிக்கிட்டு மறுபடியும் வந்து சமைக்க சொல்றீங்க. ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு கைப்பக்குவம் பாரதி, அதனாலலாம் ஒண்ணும் இல்ல. அந்த தம்பி ரொம்ப நல்ல தம்பி பாரதி. பாவம், அது சொந்த பந்தம்னு சொல்லிக்க யாருமே இல்ல போல. அதுவே ஆசாசியா கேக்கும்போது என்னால தட்ட முடியல பாரதி, அதனாலதான் உன்னை வர சொன்னேன். அதெல்லாம் சரிதாம்மா, இருந்தாலும் எனக்கு ஒரு மாதிரியா இருக்குமா. இதுல ஒண்ணும் இல்ல பாரதி. சந்தோஷத்திலேயே பெரிய சந்தோஷம் அடுத்தவங்களுக்கு சாப்பாடு போட்டு வயிறார சாப்பிட வச்சு பாக்குறதுதான். அந்த குடுப்பனை எல்லாருக்கும் கிடைக்காது பாரதி. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் எனக்காக சமைச்சு கூட. சரிம்மா, நான் உங்களுக்காக சமைக்கிறேன், போதுமா? நீ நல்லா இருப்ப. சரி, காய்கறி எல்லாம் வாங்கி வச்சுட்டேன், அரிசியும் கழுவி வச்சுட்டேன். நீ கொஞ்சம் சமைச்சுக்கிட்டே இரு, நான் அதுக்குள்ள கடை வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். வரட்டா? உன்னை நினைச்சு நினைச்சு உருகி போன மெழுகா, நெஞ்ச உதச்சு உதச்சு பறந்து போன அழகா, யாரோ அவளோ என்னை தீண்டும் காற்றின் விரலோ, யாரோ அவளோ தாலாட்டும் தாயின் குரலோ. கொஞ்சம் சத்தமா பாடுறீங்களா? என்ன சொன்னீங்க? கேக்கல. கொஞ்சம் சத்தமா பாடிக்கிட்டு சமைக்க முடியுமான்னு கேட்டேன். ஏதாவது ஒண்ணுதான் செய்ய முடியும். பாடவா சமைக்கவா? வேண்டாம் வேண்டாம், நீங்க சமைக்கவே செய்யுங்க. உன்னை நினைச்சு நினைச்சு உருகி போன மெழுகா, நெஞ்ச உதச்சு
உதச்சு பறந்து போனா அழகா யாரோ அவளோ என்னை தீண்டும் காற்றின் விரலோ யாரோ அவளோ தாலாட்டும் தாயின் குரலோ உன்னை நினைச்சு நினைச்சு உருகி போன மெழுகா நெஞ்ச ஆட்டோ ஒரு நிமிஷம். ஐயோ தம்பி என்னாச்சு தம்பி? என்னன்னு தெரியலங்க. ஒரு நிமிஷம். தம்பி என்னாச்சுன்னு சொல்லுங்க தம்பி. இல்ல சமைச்சிட்டு இருக்கும்போது மயங்கி விழுந்துட்டாங்க. நான் வேணாம் தம்பி, நீங்க வீட்ல இருங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். சரிங்க. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.